வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் ಓದೋಣ. ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனம். 16ನೇ ವಾಕ್ಯ. யோவான் 1:16. ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு மக்கள் ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ಜನರು கர்த்தரிடத்திலே ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ கிருபை பெற்றார்கள், ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದರು. ஆனால் இன்று புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கின்ற நாம், ಆದರೆ ಇವತ್ತು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಜನರಾಗಿರುವಂತಹ ನಾವು இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினாலே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಪೂರ್ಣದಿಂದ கர்த்தரிடத்திலே ಕರ್ತನ ಬಳಿಯಿಂದ கிருபைக்கு மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே பலியினாலே ಒಂದೇ ಬಲಿಯಿಂದ நம்மை அவர் பூரணப்படுத்தி இருக்கின்றார். ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ಣಪಡಿಸಿದ್ದಾರೆ. அந்த பூரணப்படுத்துதலினாலே ಪೂರ್ಣಪಡಿಸಿದ್ದರಿಂದ நாம் தேவனிடத்திலே கிருபைக்கு மேல் கிருபை பெற்றிருக்கின்றோம். அவருடைய பரிபூரணத்தினாலே ನಾವು ದೇವರಿಂದ ನಾವು ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ, ಆತನ ಪರಿಪೂರ್ಣದಿಂದ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து வேதம் சொல்கின்றது, ಯೇಸುವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುವುದು, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இந்த உலகத்திற்கு வந்தார். ಅವರು ಕೃಪೆಯಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ತುಂಬಿದವರಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ அவர் ಬಂದರು. கிருபை நிறைந்தவராக இருந்தார். ಅವರು ಕೃಪೆ ತುಂಬಿದವರಾಗಿದ್ದರು. பவுல் சொல்றார் இயேசுவை குறித்து, ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ, ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய தேவ கிருபை என்று இயேசுவை பவுல் சொல்கின்றார். ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡುವಂತಹ ದೇವರ ಕೃಪೆ ಅಂತ ಹೇಳಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ. இயேசு கிருபையினால் நிறைந்தவராக இருந்தார். ಯೇಸು ಕೃಪೆಯಿಂದ ತುಂಬಿದವರಾಗಿದ್ದರು. ஆனாலும் ಆದರೂ அவரை குறித்து வேதம் சொல்கின்றது, ಅವರ ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலே, ಲೂಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 52ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, அவர் தேவ கிருபையிலே அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று. ಅವರು ದೇವರ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿದ್ದರು ಅಂತ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. நாம் இன்று அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபைக்கு மேல் கிருபை பெற்றிருக்கின்றோம், உண்மைதான். ನಾವು ಇವತ್ತು ಅವರ ಪರಿಪೂರ್ಣದಿಂದ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ, ಅದು ನಿಜವೇ. ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட கிருபையை அதிகமாக விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವ ಆ ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಹೆಚ್ಚಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. பேதுரு சொல்றாரு பாருங்க, ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, 2 பேதுரு 3:18, 2 ಪೇತ್ರನು 3:18 நாம் கிருபையில் வளர வேண்டும் என்கிறார். ನಾವು ಕೃಪೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பவுல் சொல்றார் 2 தீமோத்தேயு 2:1 ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ 2 ತಿಮೋಥೆಯ 2:1 கிருபையில் பலப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಬಲಪಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எபிரேயர் ஆக்கியோன் சொல்றாரு, ಎಬ್ರಿಯರಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, 13ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, கிருபையிலே ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். ನಾವು ಕೃಪೆಯಲ್ಲಿ ಸ್ಥಿರಪಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. கிருபையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? அதிகமாக விருத்தி அடைய வேண்டும். ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಬೇಕು. கிருபையிலே வளர வேண்டும். ನಾವು ಕೃಪೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. கிருபையிலே பலப்பட வேண்டும். ನಾವು ಕೃಪೆಯಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳಬೇಕು. கிருபையிலே ஸ்திரப்பட வேண்டும். ನಾವು ಕೃಪೆಯಲ್ಲಿ ಸ್ಥಿರಪಡಬೇಕು. யாருக்கு இதெல்லாம் சொல்லி இருக்கு? ಯಾರಿಗೆ ಇದೆಲ್ಲ ಹೇಳಿದ್ದಾರೆ? யார் அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபைக்கு மேல் கிருபை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்காக சொல்லப்பட்ட காரியங்கள் இது. ಯಾರು ಅವರ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣದಿಂದ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾರೋ ಅವರಿಗಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಕಾರ್ಯವಿದು. கிருபை பெற்றிருக்கின்றோம், கிருபைக்கு மேல் கிருபை பெற்றிருக்கிறோம், நல்லதுதான். ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ, ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ, ಒಳ್ಳೆಯದೇ. அதை நாம் இன்னும் அதிகமாக பெற்று பெருக வேண்டும் பாருங்க. அதுல ಅದನ್ನು ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಹೆಚ್ಚಿಸಬೇಕು ನೋಡಿ. எவ்விதமாக தேவனுடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அளவற்ற ரீதியிலே பெற்றுக்கொள்வது? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅಳತೆ ಇಲ್ಲದಷ್ಟಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು? ಫಸ್ಟ್ ದೇವ ಸಮೂಹத்திலே, ಒಂದನೇದಾಗಿ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ நாம் காலை வேளையிலே இருக்கும் பொழுது, ನಾವು ಬೆಳಗಿನ ಜಾವ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವಾಗ அந்த நாளுக்குரிய கர்த்தருடைய கிருபைகள் அந்த வேளையிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. ಆ ದಿನಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಕೃಪೆಗಳು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ ನೋಡಿ. நாம் மகிழ்ந்து கலிகூறும்படி, ನಾವು ಸಂತೋಷದಿಂದ ಹರ್ಷಿಸುವಂತೆ கர்த்தர் நம்மை காலை வேளையிலே கிருபையினால் திருப்தியாக்குகின்றார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ತನ್ನ ಕೃಪೆಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸುತ್ತಾರೆ. காலை வேளையிலே நாம் கர்த்தரை தேட வேண்டும் பாருங்க, அவருடைய சமூகத்தை நாட வேண்டும் பாருங்க. ನೋಡಿ, ಬೆಳಗಿನ ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕಬೇಕು, ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಇರಬೇಕು ನೋಡಿ. வாசிப்போம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். புலம்பல் 3வது அதிகாரம் 23வது வசனம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, கிருபைகள் காலைதோறும் புதியவைகள் என்று. ಕೃಪೆಗಳು ಬೆಳಗ್ಗೆ ಹೊಸದಾಗಿದೆ ಅಂತ. கர்த்தருடைய கிருபை ಕರ್ತನ ಕೃಪೆಯು
காலை வேளையிலே ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ அவருடைய சமூகத்திலே ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ புதிதானவைகளாக இருக்கின்றது. ಹೊಸದಾಗಿದೆ. அந்த புதிதான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளணும் பாருங்க. ಆ ಹೊಸದಾದ ಒಂದು ಕೃಪೆಗಳನ್ನು ನಾವು ಹೊಂದ್ಕೊಳ್ಬೇಕು ನೋಡಿ. அந்த நாளுக்குரிய அத்தியாவசிய கிருபைகள், ಆ ದಿನಕ್ಕಾದಂತ ಅತ್ಯವಶ್ಯವಾದಂತ ಕೃಪೆಗಳು. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காலையில தேடணும். காலையில கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடணும் பாருங்க. ಬೆಳಗ್ಗೆ ನಾವು ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಹುಡುಕಬೇಕು ನೋಡಿ. நம்ம காலையில எழுந்திருச்சோன்னு கர்த்தரை தேடுறதுல பாருங்க. நிறைய ನಾವು பேர் ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ನಾವು ಕರ್ತನ ಹುಡುಕೋದಿಲ್ಲ ನೋಡಿ. காலையில எழுந்திருச்சோன்னு என்ன பண்றோம்? ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? ಮೊಬೈಲ್ எங்க போட்டோம்? ಮೊಬೈಲ್ தேடுறோம். ಮೊಬೈಲ್ ಎಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಿ ಮೊಬೈಲ್ ನಾವು ಹುಡುಕ್ತೇವೆ. ಮೊಬೈಲ್ எடுத்துட்டோம்னா ಮೊಬೈಲ್ என்ன தேடுறோம்? ಮೊಬೈಲ್ ನಾವು ತೆಗೆದ್ರೆ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಏನ್ ನೋಡ್ತೇವೆ? வாட்ஸ்அப்ல எத்தனை மெசேஜ் வந்திருக்குன்னு தேடுறோம். ವಾಟ್ಸ್ಆಪ್ ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮೆಸೇಜ್ಗಳು ಬಂದಿದೆ ಅಂತ ನೋಡ್ತೇವೆ. ಫೇಸ್ಬುಕ್ல எத்தனை லைக்ஸ் வந்திருக்குன்னு ಫೇಸ್ಬುಕ್ தேடுறோம். ಅಲ್ಲಿ ಏನ್ ಲೈಕ್ಸ್ ಬಂದಿದೆ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இப்படிதான் தேடிட்டு இருக்கோம் பாருங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹುಡುಕ್ತಾ ಇರ್ತೇವೆ ನೋಡಿ. அப்படியே பார்த்து அதிலே நேரத்தை செலவழிச்சு அப்படியே உட்கார்ந்துறோம் பாருங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಕೂತ್ಕೊಂಡು ಬಿಡ್ತೇವೆ ನೋಡಿ. காலையில கர்த்தரை தேடுறதுல அவருடைய கிருபையை வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறதுல பாருங்க. ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕೋದಿಲ್ಲ, ಅವರ ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ನೋಡಕ್ಕೆ ಮಾಡೋದಿಲ್ಲ ನೋಡಿ. காலையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಕರ್ತನನ್ನು ನೋಡಬೇಕು. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? ಕೆಲವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? காலைல தூங்கி எந்திரிச்சோடனே ಮೊಬೈಲ್ எடுத்து ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ತಗೊಂಡು செல்ஃபி கேமராவை ஆன் பண்ணி ಸೆಲ್ಫಿ ಕ್ಯಾಮೆರಾ ಆನ್ ಮಾಡಿ மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. ಮುಖ ಹೇಗಿದೆ ಅಂತ ನೋಡ್ತಾರೆ. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ಹಾಗೆ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அது அப்படியே தான் இருக்கும். ಅದು ಹಾಗೆ ಇರ್ತದೆ. ஆனா நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்தீர்கள் என்றால் ಆದರೆ ನೀವು ಕರ್ತನನ್ನು ನೋಡುವುದಾದರೆ உங்கள் முகம் பிரகாசிக்கும். ನಿಮ್ಮ ಮುಖ ಪ್ರಕಾಶವಾಗುತ್ತದೆ. ஹalleluya. 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 இது நடந்து போயிருக்கு கவலைனால கஷ்டத்தினால. ಕತ್ತಲೆಯಾಗಿದೆ ಮುಖ ಒಂದು ಚಿಂತೆಯಿಂದ வேதம் ಬಾಧೆಯಿಂದ. சொல்கிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அதனால் பிரகாசம் அடைந்தார்கள். ಅವர்கள் ದೇವರನ್ನು ನೋಡಿದರು, ಆದ್ದರಿಂದ ಪ್ರಕಾಶ ಹೊಂದಿದರು. ஹalleluya. ஹalleluya. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். வேதம் சொல்கிறது ಸಂತೋಷವು ನಮಗೆ ಮುಖದ ಒಂದು ಆನಂದವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. மன மகிழ்ச்சி எங்க இருக்குது? ಸಂತೋಷ ಎಲ್ಲಿದೆ? கர்த்தருடைய சமூகத்துல இருக்குது. ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿದೆ. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க உட்காரும்போது உங்களுக்கு மன மகிழ்ச்சி வருகின்றது. மன மகிழ்ச்சினால் உங்கள் முகம் மலர்ச்சி ஆகின்றது. ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ಕೂತ್ಕೊಳ್ಳುವಾಗ ನಿಮಗೆ ಸಂತೋಷ ಬರುತ್ತದೆ, ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ಮುಖವು ಸಂತೋಷದಿಂದ ಕಾಣುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமரும் பொழுது ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ கர்த்தர் அந்த நாளுக்குரிய கிருபைகளை அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கின்றார். ಕರ್ತನ ಆ ದಿನಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಕೃಪೆಗಳನ್ನು, ಬೇಕಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸುತ್ತಾರೆ. அந்த நாளுக்குரிய பலனை அந்த நாளுக்குரிய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். ಆ ದಿನಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಬಲವನ್ನು, ಆ ದಿನಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಶಕ್ತಿಯನ್ನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த நாளில் நீங்கள் பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய சக்தியையும் கர்த்தர் உங்களுக்கு ಆ கொடுக்கின்றார். ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಜಯಿಸುವಂತಹ ಶಕ್ತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சங்கீதம் 90:14 எழுதப்பட்டிருக்கின்றது. ಕೀರ್ತನೆಗಳು 90:14 ಬರೆದಿರಲ್ಪಟ್ಟಿದೆ. சங்கீதம் 90:14 90:14 நாங்கள் வாழ்நாளெல்லாம் ನಾವು ಜೀವಮಾನವೆಲ್ಲ நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி ನಾವು ಜೀವಮಾನವನ್ನು ನಾವು ಹರ್ಷಿಸುವಂತೆ காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். ಮುಂಚಾನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸು. ஆமென். காலையில கர்த்தர் என்ன பண்றாரா? ಬೆಳಗ್ಗೆ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? ಕರ್ತನ ಉದಯದಲ್ಲಿ கர்த்தரோட சமூகத்துல நீங்க போனா என்ன செய்றாரா? ನಾವು ಉದಯದಲ್ಲಿ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಅವರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? அவருடைய கிருபையை உங்களுக்கு கொடுத்து உங்களை திருப்தியாக்குகின்றார். ನಿಮಗೆ ತನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೃಪ್ತಿ ಪಡಿಸುತ್ತಾರೆ. காலையில ஒரு திருப்தி வந்துருது பாருங்க. ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು ತೃಪ್ತಿ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ ನೋಡಿ. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ತಮಿಳಲ್ಲಿ ಒಂದು ಗಾದೆ ಹೇಳ್ತಾರೆ, முதல் கோணல் முற்றிலும் கோணல். ಮೊದಲನೇದಾಗಿ ಏನಾದ್ರೂ ಒಂದ್ ರೀತಿಯಾಗಿ ಜರುಗಿ ಹೋದ್ರೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಜರುಗಿ ಹೋಗುತ್ತದೆ. காலையில நம்ம எப்படி இருக்கிறோமோ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಹೇಗಿರುತ್ತೇವೋ அந்த நாள் ஃபுல்லா அப்படியே இருப்போம் பாருங்க. ಆ ದಿನ ಪೂರ್ತಿ ಹಾಗೆ ಇರ್ತಾರೆ. நீங்க காலையில எந்திரிச்சு வீட்ல யாராவது சண்டை போட்டு பாருங்க. ನೀವು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಯಾರ ಹತ್ರ ಜಗಳ ಮಾಡಿ ನೋಡಿ. இல்ல காலையில உங்களை யாராச்சும் கோவப்படுத்திட்டாங்க அப்படின்னா ಇಲ್ಲ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದಾಗ ನಿಮ್ಗೆ ಯಾರಾದ್ರೂ ಕೋಪ ಪಡಿಸ್ಬಿಟ್ರೆ அந்த நாள் பூரா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, அந்த நாள் பூரா கோவப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ಆ ದಿನ ಪೂರ್ತಿ ನೀವು ಜಗಳ ಆಡ್ತಾನೆ ಇರ್ತೀರಾ, ಇಲ್ಲ ಕೋಪ ಹೊಂದುತ್ತಲೇ ಇರ್ತೀರಿ. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? ಆದ್ರೆ ಕರ್ತನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அவருடைய சமூகத்திலே ஒரு கிருபைகளை கொடுத்து நம்மை திருப்தியாக்குகின்றார். ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ನಮಗೆ ತೃಪ್ತಿ ಪಡಿಸುತ್ತಾರೆ. அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம் இருக்கின்றது. ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆನಂದವು, ನಿತ್ಯವಾದ ಸಂತೋಷವೂ ಇದೆ. அப்ப காலையிலே பரிபூரண ஆனந்தம் ஒரு பேரின்பம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆನಂದವು, ನಿತ್ಯ ಸಂತೋಷ ಬಂದರೆ ಏನಾಗ್ತದೆ? அந்த நாள் பூரா ஆனந்தம் தான். ಆ ದಿನ ಪೂರ್ತಿ ನಮಗೆ ಆನಂದವೇ. அந்த நாள் பூரா பேரின்பம் தான். ಆ ದಿನ ಪೂರ್ತಿ ನಮಗೆ ಸಂತೋಷವೇ. ஹalleluya. ஹalleluya. உள்ளே திருப்தி அடைந்தால் ನಮ್ಮ ಒಳಗೆ ನಾವು ತೃಪ್ತಿ ಹೊಂದುವುದಾದರೆ
நினைத்தும் ஏங்க மாட்டோம். ನಾವು ಯಾವುದಕ್ಕೂ ನಾವು ಚಿಂತೆ ಪಡೋದಿಲ್ಲ. நாம் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். ನಾವು ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ. நாம் எந்த பாவத்தையும் விரும்பி செய்ய மாட்டோம். ನಾವು ಯಾವುದೇ ಪಾಪಗಳನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟು ನಾವು ಮಾಡೋದಿಲ್ಲ. திருப்தி ತೃಪ್ತಿ இல்ல அப்படின்னா ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ மனிதன் பாவத்துல விழுந்துருவான் பாருங்க. ಮನುಷ್ಯನು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳುತ್ತಾನೆ. ஆதாம் ஏவாள் அப்படிதான் பண்ணாங்க. ಆದಾಮನ ಅವಳು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದರು. திருப்தி இல்ல. ಅವರ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. ஏராளமான விருட்சங்களை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ಏರಾಳವಾದ ವೃಕ್ಷಗಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದರು. அதனால அவனுக்கு திருப்தி இல்ல. ಅದರಿಂದ ಅವನಿಗೆ ತೃಪ್ತಿ ಆಗ್ಲಿಲ್ಲ. எதை விளக்கி வச்சாலும் அதை மட்டும் தேடிட்டே இருக்காங்க. ಯಾವ್ದನ್ನ ದೂರ ಮಾಡಿ ಇಟ್ರು ಅದನ್ನ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. ஆனா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தோம் என்றால் ಆದ್ರೆ ನಾವು ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಾದರೆ கிருபைகளை வாரி வழங்குவார். ಅವರ ಕೃಪೆಗಳನ್ನು ಬಾಚಿ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அதனால நாம் திருப்தி அடைந்து விடுவோம். ಅದರಿಂದ ನಾವು ತೃಪ್ತಿ ಹೊಂದುತ್ತೇವೆ. திருப்தி அடைந்த எதை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம். ನಾವು ತೃಪ್ತಿ ಹೊಂದಿದರೆ ನಾವು ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗೂ ಚಿಂತೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. எதை நினைத்தும் ஏங்க மாட்டோம். ನಾವು ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ ತವಕ ಪಡೋದಿಲ್ಲ. எந்த பாவத்தையும் நாம் செய்ய மாட்டோம். ಯಾವುದೇ ಪಾಪಗಳನ್ನು ನಾವು ಮಾಡೋದಿಲ್ಲ. வேதம் சொல்கிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುವುದು திருப்தி அடைந்தவன் ತೃಪ್ತಿ ಹೊಂದಿದವನು தேன் கூட்டை மிதிக்கின்றான். ಜೇನಿನ ಗೂಡನ್ನು ತುಳಿಯುತ್ತಾನೆ. உலகத்துல இருக்கவங்களுக்கு ಲೋಕದಲ್ಲಿರುವವರಿಗೆ தேனுனா ரொம்ப விருப்பம் பாருங்க. ಜೇನು ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ನೋಡಿ. தேனுனா எல்லாரும் அப்படியே வாயை பழப்பாங்க. ಜೇನು ಅಂದ್ರೆ ಆ ಅಂತ ನೋಡಿ ಎಲ್ಲರೂ ஆனா ಬಾಯಿ ஒரு திருப்தி ತೆಗಿತಾರೆ. அடைந்த மனிதன் ಆದ್ರೆ ಒಂದು ತೃಪ್ತಿ ಹೊಂದಿದ ಮನುಷ್ಯನು அவனுக்கு தேன் பெரிய விஷயமே கிடையாது. ಅವನಿಗೆ ಆ ಜೇನು ದೊಡ್ಡ ವಿಷಯನೇ ಅಲ್ಲ. அதாவது உலகத்திலே இனிமையாக கருதப்படுகின்ற காரியங்கள், ಲೋಕದಲ್ಲಿ ಸಿಹಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು, உலகத்தின் சிற்றின்பங்கள், ಲೋಕದ ಒಂದು ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ಗಳು உலகத்தானுக்கு இனிமையா தேன் போல இருக்குது. ಅದು ಲೋಕದವರಿಗೆ ಅದು ತುಂಬಾ ಸಿಹಿಯಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. ஆனா கர்த்தருடைய கிருபையினால் திருப்தி அடைந்தவனுக்கு ಆದ್ರೆ ಕರ್ತನ ಕೃಪೆಯಿಂದ ತೃಪ್ತಿ ಹೊಂದಿದವನಿಗೆ அது அவனுக்கு காலி கீழே பாருங்க. ಅದು ಅವನಿಗೆ ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ನೋಡಿ. எத்தனை பேர் சொல்றீங்க காலி கீழே? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ ಅದು ನನ್ನ ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಅಂತ? தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மருதம். ஹalleluya. ಜೇನಿಗಿಂತ ಮಧುರವಾದದ್ದು ಯೇಸುವಿನ ನಾಮವು. ஹalleluya. ಹalleluya. பசியுள்ளவனுக்கு ಹಸಿವುಳ್ಳವನಿಗೆ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பா இருக்குமா? ಕಹಿಯಾದ ಪದಾರ್ಥಗಳು ಅವನಿಗೆ ಸಿಹಿಯಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஒருத்தவனுக்கு திருப்தி இல்லைன்னா ಒಬ್ಬರಿಗೆ ತೃಪ್ತಿನೇ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ கசப்பான காரியமா இருந்தாலும் ಅದು ಕಹಿಯಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದ್ರೂ ಕೂಡ அது அவனுக்கு தித்திப்பா இருக்குமா? ಅವನಿಗೆ ಅದು ಸಿಹಿಯಾಗಿರುತ್ತದೆ. உலகத்துல அப்படிதான் இருக்காங்க பாருங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಹಾಗೆ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளாதவர்கள், ಕರ್ತನ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ಇರುವವರು, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳದೆ ಇರುವವರು, அது கசப்பான காரியம் அவங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்க. ಅದು ಕಹಿಯಾದ ಕಾರ್ಯ ಅಂತ ಅವ್ರು ತಿಳಿತದೆ ನೋಡಿ. சிகரெட் குடிக்கிறது கெட்டதுன்னு தெரியும். ಸಿಗರೇಟ್ ಅನ್ನು ಸೇದುವುದು ಅದು ಕೆಟ್ಟದು ಅಂತ ಗೊತ್ತು. அதுலயே எழுதி இருக்குது. ಅದರಲ್ಲೇ ಬರ್ದಿದೆ. புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு. ಕುಡಿದ್ರೆ ಅದು ನಿಮ್ಮ ಒಂದು ಮೈಗೆ ಕೇಡು ಅಂತ பாட்டிலே எழுதி இருக்கு. ಆ ಬಾಟ್ಲಲ್ಲೇ ಕೂಡ ಬರ್ದಿದೆ. மது உயிரை கெடுக்கும். ಆ ಮಧುಪಾನವನ್ನು ನೀವು ಕುಡಿಯುವುದಾದ್ರೆ ಅದು ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತದೆ. அது கசப்பான காரியம் அவனுக்கு தெரியுது பார்க்கறான். ಅದು ಕಹಿಯಾದ ಕಾರ್ಯ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು, ಅದನ್ನ ನೋಡ್ತಾರೆ. இருந்தாலும் அவனுக்கு ஒரு பசி. ಆದ್ರೂ ಅವರಲ್ಲಿ ಒಂದು ಹಸುವು. அதனால அது அவனுக்கு என்ன ஆகும்? தித்திப்பா இருக்குதான். ಆದ್ರಿಂದ ಅವ್ರಿಗೆ ಏನಾಗಿದೆ, ಅದು ಸಿಹಿಯಾಗಿದೆ. ஆனா நமக்கு அப்படி இல்ல பாருங்க. ಆದ್ರೆ ನಮಗೆ ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ ನೋಡಿ. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிக்கின்றான். ತೃಪ್ತಿ ಹೊಂದಿದವನು ಜೇನಿನ ಗೂಡನ್ನು ತುಳಿಯುತ್ತಾನೆ. ஹalleluya. 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 தாவீது சொல்றாரு பாருங்க. ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் ಆಗಾಮಿಯ ಗುಡಾರದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕಿಂತಲೂ தேவனுடைய ஆலய வாசற்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். ನಾನು ದೇವರ ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ ಕಾಯ್ತಿರುವುದನ್ನೇ ನಾನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. அது ஆகாமியம் அப்படின்னா ಆಗಾಮಿಯ ಅಂತ ಹೇಳುವುದಾದರೆ place of entertainment. ಅದು ಒಂದು ಸ್ಥಳದ ಒಂದು ಲೋಕದ ಎಲ್ಲ ಒಂದು ಅಭ್ಯಾಸಗಳನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು. உலக சிற்றின்பங்கள் அடங்கிய ஒரு பக்தி பாருங்க. ಲೋಕದ ಅಭ್ಯಾಸಗಳು ಅಡಗಿರುವಂತಹ ಒಂದು ಭಾಗ. அது எனக்கு முக்கியம் கிடையாது. ಅದು ನಮಗೆ ಮುಖ್ಯವಲ್ಲ. ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். ದೇವರೇ ನನಗೆ ಮುಖ್ಯ. ஹalleluya. 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 கர்த்தருடைய சமூகத்திலே ಆಗ ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அந்த நாளுக்குரிய அத்தியாவசிய கிருபைகள் நமக்கு ಆ கொடுக்கப்படுகின்றது. ದಿನಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ನಮಗೆ ಕೃಪೆಗಳು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய சக்தி கொடுக்கப்படுகின்றது. ಆ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಜಯಿಸುವಂತ ಶಕ್ತಿ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் வல்லமைகள் கொடுக்கப்படுகின்றது. ಆ ದಿನಕ್ಕೆ ಬೇಕಾದ ಆಶೀರ್ವಾದಗಳು ಶಕ್ತಿಗಳು ಎಲ್ಲ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனும் கொடுக்கப்படுகின்றது. ಪಾಪವನ್ನು ಜಯಿಸುವಂತಹ ಬಲವು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. அடுத்து கர்த்தருடைய கிருபை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? ಮತ್ತೆ ನಾವು ಕರ್ತನ ಕೃಪೆಯನ್ನು ಹೇಗೆ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು? நாம் தாழ்மையில் நடக்கும் பொழுது, ನಾವು ತಾಳ್ಮೆಯಾಗಿ ನಡೆಯುವಾಗ, உயர்வுக்கான கிருபைகள் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார் பாருங்க. ಉನ್ನತವಾದಂತ ಕೃಪೆಗಳನ್ನು ದೇವರು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸ್ತಾರೆ ನೋಡಿ. நாம் பெருமையும் மனமேட்டிமையும் இல்லாதவர்களாய், ನಾವು ಹೆಮ್ಮೆಯು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ತುಂಬಾ ಕಚ್ಚಿಕೊಳ್ಳದೆ ಇರುವವರಾಗಿ,
தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರುವಾಗ கர்த்தர் நமக்கு அதிகமான கிருபைகளை அள்ளி கொடுக்கின்றார். ದೇವರು ನಮಗೆ ಅಧಿಕವಾದ ಕೃಪೆಗಳನ್ನು ಬಾಚಿ ಕೊಡುತ್ತಾರೆ. வாசிப்போம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ಯಾಕೋಬನು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாருக்கு அவர் அதிகமான கிருபைகளை கொடுக்கின்றார்? ಯಾರಿಗೆ ಅಧಿಕವಾದಂತ ಕೃಪೆಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ? தாழ்மை உள்ளவர்களுக்கு. ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಿಗೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் அதிகமான கிருபைகளை கொடுக்கின்றார். ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಿಗೆ ದೇವರು ಅಧಿಕವಾದಂತ ಕೃಪೆಗಳನ್ನು ದಯಪಾಲಿಸುತ್ತಾರೆ. வேதம் சொல்கின்றது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುವುದು, தன்னைத்தான் உயர்த்துகின்றவன் தாழ்த்தப்படுவான், ತನ್ನನ್ನೇ ತಾನೇ ಉನ್ನತಪಡಿಸುವವನು ತಗ್ಗಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. தன்னைத்தான் தாழ்த்துகின்றவன் உயர்த்தப்படுவான். ತನ್ನನ್ನು ತಾನೇ ತಗ್ಗಿಸುವವನು ಉನ್ನತಪಡಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. மனவேட்டிமையா இருக்கக்கூடாது பாருங்க. ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೆಮ್ಮೆಯಾಗಿರಬಾರದು, பெருமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ಹೆಮ್ಮೆ ಹೊಂದಿದವರಾಗಿರಬಾರದು. நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்போது ನಾವು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರುವಾಗ கர்த்தர் அதிகமான கிருபைகளை நமக்கு அள்ளி கொடுப்பார். ದೇವರು ಅಧಿಕವಾದ ಕೃಪೆಗಳನ್ನು ನಮಗೆ ಬಾಚಿ ಕೊಡುವರು. தாழ்மை இருந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க. ನಮಗೆ ತಾಳ್ಮೆ ಇದ್ರೆ ನಾವು ಅದನ್ನ ಒಪ್ಕೊಳ್ಬಹುದು ನೋಡಿ. இப்ப ಈಗ இங்க ஒரு டேபிள் வச்சிருக்கேன். ಇಲ್ಲಿ ಒಂದು ಟೇಬಲ್ ಇದೆ. ஒரு பிரியாணி குடுக்குறோம்னு பாருங்க. பிரியாணி போடுறேன். ಬಿರಿಯಾನಿಯನ್ನು ಕೊಡ್ತೇವೆ. நீங்க பிளேட் எடுத்துட்டு வர்றீங்க. ನೀವು ಪ್ಲೇಟ್ ನ ತಗೋ ಬರ್ತೀರಿ. பிரியாணி வாங்கணும்னா எப்படி வாங்கணும்? ನೀವು ಬಿರಿಯಾನಿ ತಗೋಬೇಕಂದ್ರೆ ಹೇಗೆ ಬರ್ಬೇಕು? இப்படி வாங்கணுமா இப்படி வாங்கணுமா? ಈಗ ತಗೋಬೇಕಾ ಹೀಗೆ ತಗೋಬೇಕಾ? ஒரு தட்டை தாழ்த்தினாதான் கொடுக்க முடியும் பாருங்க. ನೀವು ನಿಮ್ಮ ತಟ್ಟೆಯನ್ನು ಕೆಳಗೆ ಮಾಡಿ ತಗ್ಗಿಸಿ ತೋರಿಸಿದ್ರೆ ಮಾತ್ರ ಹಾಕಕ್ ಸಾಧ್ಯ. உங்க பாத்திரத்தை உயர்த்தினீங்கன்னா ನಿಮ್ಮ ಪಾತ್ರೆಯನ್ನು ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. ಆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದ್ಕೊಳ್ಳಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. உங்கள் பாத்திரத்தை நீங்கள் தாழ்த்தினால் ನಿಮ್ಮ ಪಾತ್ರೆಯನ್ನು ನೀವು ತಗ್ಗಿಸಿದರೆ தேவன் அதிகமான கிருபைகளை கொடுப்பார். ದೇವರು ಅಧಿಕವಾದ ಕೃಪೆಗಳನ್ನು ದಯಪಾಲಿಸುವರು. ஹல்லேலூயா. 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 டேப் இருக்குது. ಒಂದು ಟ್ಯಾಪ್ ಇದೆ, தண்ணி பிடிக்க போறீங்க. ಕೊಳ ಇದೆ, ನೀರು ಹಿಡಿತೀರಿ. எப்படி குடத்தை வச்சு எப்படி பிடிக்கணும்? ಬಿಂದಿಗೆಯನ್ನು ಹೇಗಿಟ್ಟು ನೀರು ಹಿಡಿತೀರಿ? பைப் இங்க இருக்குன்னா ಪೈಪ್ ಇಲ್ಲಿದೆ நீங்க ಅಂದ್ರೆ குடத்தை தூக்கி மேல வைப்பீங்களா? ನೀವು ಬಿಂದಿಗೆ ಮೇಲೆ ಇಡ್ತೀರಾ குடத்தை தூக்கி வைப்பீங்களா? ಇಲ್ಲ ಕೆಳಗಡೆ ಇಡ್ತೀರಾ? கீழே தான் வைக்கணும். ಕೆಳಗಡೆನೆ ಇಡ್ಬೇಕು. இல்ல பிரதர், நான் வச்சிருக்கிறது வெள்ளி குடம். ಇಲ್ಲ ನಾನು ಇಟ್ಟಿರುವುದು ಬೆಳ್ಳಿಯ ಬಿಂದಿಗೆ. நான் மேல தான் தூக்குவேன். ಇಲ್ಲ ನನ್ನ ಮೇಲೆನೆ ಇಟ್ಟಿರ್ಬೇಕು. வெள்ளியா இருந்தாலும் தங்கமா இருந்தாலும் ಬೆಳ್ಳಿಯಾಗಿದ್ರು ಸರಿ, ಬಂಗಾರವಾಗಿದ್ರು ಸರಿ, தாழ்த்தினாதான் தண்ணி கிடைக்கும் பாருங்க. ನಾವು ಕೆಳಗೆ ಇಟ್ರೇನೆ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿದ್ರೆ ನೀರು ಸಿಗುತ್ತದೆ ನೋಡಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, ನೀವು ಯಾವ ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ರು ಸರಿ, எவ்வளவு படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, ಎಷ್ಟು ಓದುವಿಕೆಯನ್ನು ಓದಿದ್ರು ಸರಿ, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತರಾಗಿದ್ರು ಸರಿ, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தினால் தான் அவர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். ಕರ್ತನ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡರೆ ಆತನು ನಿಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸುವರು. ஹல்லேலூயா. 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 வேதம் சொல்கின்றது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அழிவுக்கு முன்னானது அகந்தை, ನಾಶನಕ್ಕೆ ಮುಂದಾದದ್ದು ಒಂದು ಅಹಂಕಾರ, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ಹೆಮ್ಮೆಗೆ ಮುಂದಾಗಿರುವುದು ತಾಳ್ಮೆ. எத்தனை பேர் கர்த்தரால் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಕರ್ತನಿಂದ ಕೀರ್ತಿಯಾಗಿರಬೇಕು ಅಂತ ಇಷ್ಟಪಡ್ತೀರಿ? தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறது. ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. மேன்மைகள் உங்களை தேடி வரும். ನಿಮಗೆ ಕೀರ್ತಿಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து ಮತ್ತೆ கிருபையை எப்படி அளவில்லாமல் பெற்றுக்கொள்வது? ಮತ್ತೆ ನಾವು ಕೃಪೆಯನ್ನು ಹೇಗೆ ಅಳತೆಯಿಲ್ಲದಷ್ಟಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು? கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராய் கொண்டிருக்கும் பொழுது, ಕರ್ತನನ್ನು ನಮ್ಮ ಕುರುಬನಾಗಿಟ್ಟಿರುವಾಗ, கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராக கொண்டிருக்கும் பொழுது, ಕರ್ತನನ್ನು ನಮ್ಮ ಕುರುಬನ ಅಂತ ಇಟ್ಟಿರುವಾಗ, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ಆತನ ಒಂದು ಶಬ್ದಕ್ಕೆ ನಾವು ಕಿವಿಗೊಟ್ಟು அவர் காட்டும் வழியிலே நாம் நடக்கும் பொழுது ಅವರು ತೋರಿಸುವಂತ ಮಾರ್ಗಗಳಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯುವಾಗ கர்த்தர் ஒரு கிருபைகளை கொடுக்கின்றார். ಕರ್ತನ ಕೃಪೆಗಳನ್ನು ದಯಪಾಲಿಸುತ್ತಾರೆ. அது என்ன கிருபை? ಅದು ಯಾವ ಕೃಪೆ? வாசிங்க சங்கீதம் 23:6. ಕೀರ್ತನೆಗಳು 23:6. சங்கீதம் 23:6. ಕೀರ್ತನೆಗಳು 23:6. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ಜೀವಮಾನವೆಲ್ಲವೂ ಶುಭವೂ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು. ನಾನು ಸದಾಕಾಲವು ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ ವಾಸಿಸುವೆನು. ஹல்லேலூயா. நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் வாழ்நாளெல்லாம் ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ಜೀವಮಾನವೆಲ್ಲ நன்மையும் தீமையும் அல்ல, ಶುಭವೂ ಕೆಟ್ಟದಲ್ಲ, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ಶುಭವೂ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು
கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ಸದಾಕಾಲವು ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ ವಾಸಿಸುವೆನು. சங்கீதக்காரன் சொல்றான். ಕೀರ್ತನೆಗಾರನಾದ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ. சங்கீதம் அது எதுக்காக சொல்றான்? சங்கீதம் 23:1 வாசிங்க. அது 1வது வசனத்துல. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹalleluya. ஹalleluya. அப்ப கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பராக இருந்தார் என்றால் ಯೆಹೋವನು ನಮಗೆ ಕುರುಬನಾಗಿರುವುದಾದರೆ உங்களுடைய வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரமே தொடரும். ನಿಮ್ಮ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಶುಭ ಕೃಪೆಯು ಮಾತ್ರವೇ ಹಿಂಬಾಲಿಸುವುದು. இயேசு உங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறார். ಯೇಸು ನಿಮ್ಮ ಕುರುಬರಾಗಿದ್ದಾರೆ. நீங்கள் அவருடைய ஆடுகளாக இருக்கின்றீர்கள். ನೀವು ಅವರ ಆಡುಗಳಾಗಿದ್ದೀರಿ. ஹalleluya. ஹalleluya. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் மாத்திரமே தொடரும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಶುಭವು ಕೃಪೆಯು ಮಾತ್ರವೇ ಹಿಂಬಾಲಿಸುವುದು. விசுவாசிக்கணும் பாருங்க. ನಂಬಬೇಕು ನೋಡಿ. ஆடுகளோட கேரக்டர் என்னது? ಆ ಆಡಿನ ಒಂದು ಸ್ವಭಾವವೇನು? ஆடு என்ன பண்ணும்? வாசிங்க. ಓದೋಣ. யோவான் ಯೋಹಾನ 10ஆம் அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ 27வது வசனம். 27ನೇ ವಾಕ್ಯ. யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಾಕ್ಯ. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஹalleluya. ಹalleluya. ನನ್ನ ಕುರಿಗಳು ನನ್ನ ಸ್ವರಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡುತ್ತವೆ, ನಾನು ಅವುಗಳನ್ನು ಬಲ್ಲೆನು, ಅವು ನನ್ನ ಹಿಂದೆ ಬರುತ್ತವೆ. ஆமென். ಆಮೆನ್. நீங்களா இயேசுவின் ஆடுகளாக இருக்கின்றீர்கள். ನೀವೆಲ್ಲ ಯೇಸುವಿನ ಕುರಿಮರಿಗಳಾಗಿದ್ದೀರಿ. அவர் உங்களுடைய ஆயனாக இருக்கின்றார். ಅವರು ನಿಮ್ಮ ಕುರುಬನಾಗಿದ್ದಾರೆ. ஆடு என்ன பண்ணணுமா? ಆಡು ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ? ಕುರಿ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். ಆತನ ಶಬ್ದಕ್ಕೆ ಸ್ವರ ಕೊಡುತ್ತದೆ, ಕಿವಿ ಕೊಡುತ್ತದೆ. ஆடு என்ன பண்ணணுமா? ಕುರಿ ಏನ್ ಮಾಡಬೇಕು? அவரை நோக்கி நடக்க வேண்டும், அவரை பின் செல்ல வேண்டும். ಅವರನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾ ನಡೆಯಬೇಕು. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்படி நீங்கள் செயல்படும் பொழுது ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரமே தொடரும். ನಿಮ್ಮ ಜೀವಮಾನದ ಶುಭವು ಕೃಪೆಯು ಮಾತ್ರ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. வாத்து மேய்க்கிறத பாத்திருக்கீங்களா? ಈ ಬಾತುಕೋಳಿ ಮೇಯಿಸ್ತಾರಲ್ಲ, ನೋಡಿದೀರಾ? வாத்து எப்படி மேய்ப்பாங்க? ಆ ಬಾತುಕೋಳಿಯನ್ನು ಹೇಗೆ ಮೇಯಿಸುತ್ತಾರೆ? வாத்தை முன்னாடி விட்டுருவாங்க, ಬಾತುಕೋಳಿಯನ್ನು ಮುಂದೆ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. கம்பு எடுத்து பின்னாடி வெட்டிட்டு போவாங்க. ಕೋಲನ್ನು ತಗೊಂಡು ಹಿಂದೆ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. அது அந்த மேய்ப்பனை ஃபாலோ பண்ணாது பாருங்க. ಅದು ಬಂದು ಆ ಕುರುಬನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸೋದಿಲ್ಲ ನೋಡಿ. நான் ஆட பாத்திருக்கீங்களா? ಆದ್ರೆ ಕುರಿಯನ್ನು ನೋಡಿದೀರಾ? மேய்ப்பன் முன்னாடி போவாரு, ಕುರುಬನ ಮುಂದೆ ಹೋಗ್ತಾರೆ. ஆடெல்லாம் அப்படியே அவர் அப்படியே ஃபாலோ ಆ பண்ணி ಕುರಿಮರಿಗಳೆಲ್ಲ ಅವ್ರ ಹಿಂದೆ ಹಾಗೆ ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತವೆ. எதையுமே பார்க்காது. ಸುತ್ತಮುತ್ತಲು ಏನು ನೋಡೋದಿಲ್ಲ. மேய்ப்பனை மட்டும் அப்படி நோக்கி பார்த்து அப்படி நடந்துக்கிட்டே ಹಾಗೆ ಕುರುಬ ಎಲ್ಲ ಬೈದರಂತ ಅವನ್ನ ನೋಡ್ಕೊಂಡು ಮಾತ್ರ ನಡೀತದೆ. கரடமுரடா பாதை இருக்கும், ಅಲ್ಲಿ ಕಲ್ಲು ಮುಳ್ಳಿನ ಹಾದಿಗಳು ಇರ್ತದೆ, ஆறு இருக்கும், பாலத்து மேல நடந்து போகும். ಅಲ್ಲಿ ಬೆಂಡೆಗಳೆಲ್ಲ ಇರ್ತದೆ. எதை குறிச்சு பயப்படாது, எதை குறிச்சு கவலைப்படாது. ಅದು ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗ ಚಿಂತೆ ಪಡೋದಿಲ್ಲ, ಭಯಪಡೋದಿಲ್ಲ. மேய்ப்பனோட சத்தத்தை கேட்டு மேய்ப்பனை மட்டும் அப்படியே பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கும். ಕುರುಬನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಆ ಕುರುಬನನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾ ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ. இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. இப்படி நீங்க நடந்தீர்கள் என்றால் ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ನಡೆಯುವುದಾದರೆ உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை மாத்திரமே தொடரும். ನಿಮ್ಮ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಶುಭವೂ ಕೃಪೆಯು ಮಾತ್ರವೇ ಹಿಂಬಾಲಿಸುವುದು. ஹalleluya. ಹalleluya. தீமை தொடர்வது போல் தோன்றினாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றி விடுவார். ಅದು ನಿಮ್ಮ ಹಿಂಬಾಲಿಸುವ ರೀತಿಯಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಅದನ್ನು ದೇವರು ಶುಭವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. உங்களுடைய மேய்ப்பர் உங்களை நடத்துகின்றவராக இருக்கின்றார் என்ற விசுவாசத்தில் இருங்கள். ನಿಮ್ಮ ಕುರುಬನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ, ನೀವು ನಂಬಿಕೆಯಿಂದಿರಿ. அடுத்து ಮತ್ತೆ நாம் ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது ನಾವು ಬಡವರಿಗೆ ನಾವು ಕೊಡುವಾಗ நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை தேவனால் நமக்கு ನಾವು அருளப்படுகிறது. ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲೂ ಸಂಪೂರ್ಣವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. எடுத்து வாசிங்க. ಎಂದು ಓದೋಣ. 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 9ஆம் அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 8-9 வசனம். 8-9 ವಾಕ್ಯ. ದೇವರು ಸಕಲ ವಿಧವಾದ ದಾನಗಳನ್ನು ನಿಮಗೆ ಧಾರಾಳವಾಗಿ ಅನುಗ್ರಹಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದರೆ ನೀವು ಯಾವಾಗಲೂ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇರಾಳವಾಗಿ ಮಾಡುವವರಬೇಕು. ಉಪಕಾರಿ ವಿಷಯದಲ್ಲಿ ಆತನು ಬಡವರಿಗೆ ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಟ್ಟನು, ಅವನ ನೀತಿಯ ಫಲವು ಸದಾಕಾಲವೂ ಇರುವುದು. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya.
நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதுமே சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ನಾವು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಪರಿಪೂರ್ಣತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. அது மாத்திரம் கிடையாது, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, சகல விதமான நற்கிரியைகளிலும் பெருக வேண்டும் என்று தேவன் அதை விட அதிகமாக விரும்புகின்றார். ನಾವು ಸಕಲ ಸತ್ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ನಾವು ಏರಳವಾಗಿ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம், நற்கிரியைகளில் பெறுதல் இரண்டும் தொடர்புடையதாக இருக்கிறது ஒன்றுக்கொன்று. ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲೂ ಯಾವಾಗಲೂ ಪರಿಪೂರ್ಣ ಮತ್ತೆ ಸಕಲ ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಏರಳವಾಗಿ ಮಾಡುವುದು, ಇವೆರಡಕ್ಕೂ ಕನೆಕ್ಷನ್ ಇದೆ ನೋಡಿ. அதற்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் பெருக பண்ண வல்லவராக இருக்கின்றார். ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಕೃಪೆಗಳನ್ನು ದೇವರು ಹೆಚ್ಚಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. எத்தனை பேருக்கு எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணம் வேண்டும்? ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲೂ ಎಲ್ಲ ಪರಿಪೂರ್ಣ ಬೇಕು. நற்கிரியைகளில் நம்ம பெருக வேண்டும். ನಾವು ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ನಾವು ಹೆಚ್ಚಬೇಕು. ವೇದ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். ಬಡವರಿಗೆ ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಟ್ಟನು. எதற்கு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲೂ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ? ஏழைகளுக்கு வாரி இறைக்க வேண்டும். ಬಡವರಿಗೆ ನಾವು ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ಇಲ್ಲದೆ ಇರುವವರಿಗೆ ನಾವು ಕೊಡಬೇಕು. அப்பொழுது என்ன நடக்குது? ಆಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? பொருளாதாரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருக்கத்தை, கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ವಸ್ತು ಪ್ರಕಾರವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಹೆಚ್ಚುವಿಕೆಯನ್ನು ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ಕೊಡುವರು. ராமு சோமு அப்படி ரெண்டு பேரு கிணறு தோண்டாங்க. ರಾಮು ಸೋಮು ಅಂತ ಹೇಳಿ ಇಬ್ರು ಬಾವಿ ತೋಡಿದರು. ஒரே பக்கத்துல ரெண்டு பேரு, ಒಂದೇ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಬ್ಬರು. ராமு ஒரு கிணறு தோன்றான், ರಾಮು ಒಂದು ಬಾವಿಯನ್ನು ಅಗಿತಾರೆ, சோமு ஒரு கிணறு தோன்றான். ಸೋಮು ಅಂತ ಇನ್ನೊಬ್ರು ಒಂದು ಬಾವಿಯನ್ನು ಅಗಿತಾರೆ. ராமு என்ன பண்றான்? ಆ ರಾಮು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? தனக்கு, ತನಗೆ, தன் குடும்பத்துக்கு, ತನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ அதோட நிப்பாட்டிக்கிறான் தண்ணி மூடுறத. ಹಾಗೆ ನಿಲ್ಸ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾನೆ ತನ್ನಿ ನೀರನ್ನು ಇದ್ ಮಾಡೋದನ್ನು. ஆனா சோமு என்ன பண்றான்? ಸೋಮನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? எல்லாத்துக்கும் கொடுக்கறான், ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಡ್ತಾನೆ, எல்லாத்துக்கும் வாரி வாரி இறக்கிறான். ಎಲ್ಲರಿಗೂ ನೀರನ್ನು ಬಾಚಿ ಬಾಚಿ ಕೊಡ್ತಾನೆ, ಏಳೆಲ್ಲ ಕೊಡ್ತಾನೆ, ಬಡವರಿಗೆಲ್ಲ ಕೊಡ್ತಾನೆ. தண்ணி இல்லாதவங்களுக்குலாம் வந்து எடுத்துக்கன்றான். ನೀರು ಯಾರಿಗೆಲ್ಲ ಇಲ್ವೋ ಬಂದು ನನ್ನ ಬಾವಿಯಲ್ಲಿ ತಗೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. இப்படி நாட்கள் சென்று கொண்டே இருக்குது. ಹೀಗೆ ದಿನಗಳು ಕಳೆದು ಹೋಗ್ತಾನೆ ಇದೆ. கொஞ்ச நாள் என்ன ஆகி போச்சு? ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದ್ಮೇಲೆ சோமோட கிணத்துல தண்ணி வத்தி போச்சு. ಸೋಮು ಬಾವಿಯಲ್ಲಿ ನೀರು ಹಾಗೆ ಬತ್ತಿ ಹೋಯ್ತು. நீர் ஊறுறது நின்றுச்சு. ಆ ನೀರು ಬರುವುದು ಹಾಗೆ ನಿಂತು ಹೋಯ್ತು. மன்னிக்கவும், ராமுவோட கிணத்துல, ರಾಮನ ಒಂದು ಬಾವಿಯಲ್ಲಿ ராமு தான் கொடுக்கல, ರಾಮು ಕೊಡಲಿಲ್ಲ. ಅವನ ಬಾವಿಯಲ್ಲಿ, அவனோட கிணத்துல என்ன ஆகி போச்சு? ಅವನ ಬಾವಿಯಲ್ಲಿ ಏನಾಯ್ತು? தண்ணி வத்திருச்சு, ஊறுறது நின்றுச்சு. ನೀರು ಬತ್ತಿ ಹೋಯ್ತು, ನೀರು ಮತ್ತೆ ಬರುವುದು ಅದು ನಿಂತು ಹೋಯ್ತು. ஆனா சோமோட கிணத்துல ஏற்கனவே தோண்டதோட அதிகமா தண்ணி ஊறிட்டே இருக்கு, உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. ಆದರೆ ಸೋಮುವಿನ ಬಾವಿಯಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ತುಂಬಾ ನೀರು ಬರ್ತಾನೆ ಇದೆ, ಉತ್ಪತ್ತಿ ಆಗ್ತಾನೆ ಇದೆ. என்னடான்னு கேக்குறான். ಏನಪ್ಪಾ ಅಂತ ಕೇಳ್ತಾನೆ. அதுக்கு சோமு சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಸೋಮು ಹೇಳ್ತಾನೆ, முட்டாளே, ಮುಟ್ಟಾಳನೆ, இறக்கிற கிணறு தாண்டா ஊறும். ಸೇದುವ ಬಾವಿನೇ ನೀರು ಬರ್ತದೆ. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு இறக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஊறும். ನೀವು ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ನೀರನ್ನು ಸೇದಿದ್ದೀರೋ ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನೀರು ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿಯಾಗಿ ಬರ್ತಲೇ ಇರ್ತದೆ. நீ குடுக்காம இருந்தேன்னா உனக்கு ஊறவே ஊறாது. ನೀವು ಕೊಡದೇ ಇದ್ರೆ ನಿಮಗೆ ಬರೋದೇ ಇಲ್ಲ, உள்ளது வத்தி போயிரும் பாரு. ನೀವು ಇರೋದು ಬತ್ತಿ ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ ನೋಡಿ. வாரி இறைத்து விருத்தி அடைந்தவர்கள் உண்டு. ಬಾಚಿ ಎತ್ತಿ ಕೊಟ್ಟವರು ಉಂಟು. அதிகமாய் பிசினித்தனம் செய்து வறுமை அடைந்தவர்களும் உண்டு என்று ಅಧಿಕವಾಗಿ ಜುಗುಣತನ ಮಾಡಿ ಬಡವರಾಗಿ ಇರುವವರು ಉಂಟು ಅಂತ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ. உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும். ಉದಾರ ಗುಣವುಳ್ಳ ಆತ್ಮವು ಸಮೃದ್ಧಿ ಹೊಂದುವುದು. ஆமென். ಆಮೆನ್. உதாரண குணமுள்ளவர்களாய் நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருந்தீர்கள் என்றால், ನೀವು ಉದಾರತ್ವವಾಗಿ ಕೊಡುವವರಾಗಿರುವುದಾದರೆ ஆத்மா என்ன செய்யுமா? ನಿಮ್ಮ ಆತ್ಮವೇನಾಗ್ತದೆ? செழிக்கும். ಅದು ಸಮೃದ್ಧಿ ಹೊಂದುತ್ತದೆ. ஆத்மா செழிச்சா பிரதர் பிரயோஜனம். ಆತ್ಮವು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಏನ್ ಪ್ರಯೋಜನ? என் வாழ்க்கை செழிக்கணுமே. ನಮ್ಮ ಜೀವನ ಸಮೃದ್ಧಿ ಆಗ್ಬೇಕಲ್ಲ. வேதம் சொல்கின்றது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக ನಿನ್ನ ಆತ್ಮವು ಬಾಳುವಂತೆ ನೀನು ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲೂ ಬಾಳಿ ನೀನು ಸುಖಕ್ಷೇಮವಾಗಿರಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. ஆத்மான செழிப்பு வந்தா, ಆಗ ಆತ್ಮದಲ್ಲಿ ಸಮೃದ್ಧಿ ಬಂದರೆ எல்லாவற்றிலும் செழிப்பு. ಎಲ್ಲದರಲ್ಲೂ ನಿಮಗೆ ಸಮೃದ್ಧಿ. ஹalleluya, 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 ஹalleluya. அப்ப ஏழைகளுக்கு நாம் கொடுக்கும் பொழுது, ಆಗ ನಾವು ಬಡವರಿಗೆ ನಾವು ಕೊಡುವಾಗ கர்த்தருக்கே கடன் கொடுக்கின்றோம் என்று வேதம் சொல்கிறது. ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಸಾಲ ಕೊಡ್ತೇವೆ ಅಂತ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தர் நமக்கு அளவில்லாத கிருபைகளை அள்ளி கொடுக்கின்றார். ಕರ್ತನು ನಮಗೆ ಅಳತೆಯಿಲ್ಲದಷ್ಟಾದ ಕೃಪೆಗಳನ್ನು ಬಾಚಿ ಕೊಡುತ್ತಾರೆ. அது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஆசீர்வாதங்களையும் பலங்களையும் கொண்டு வரும் பாருங்க. ಅದು ಈ ಭೂಮಿಯಲ್ಲೂ ಪರಲೋಕದಲ್ಲೂ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತರುತ್ತದೆ ನೋಡಿ. இயேசு சொல்றாரு பாருங்க, ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ, ஏழைகளுக்கு, ஊனர்களுக்கு, சப்பானிகளுக்கு, ಬಡವರಿಗೆ, ನಡೆಯಕ್ಕಾಗದೇ ಇರುವವರಿಗೆ, ಕುರುಡರಿಗೆ, ಈ ರೀತಿ உள்ளவರಿಗೆ நீங்கள் விருந்து கொடுக்கும் பொழுது ನೀವು ಅವರಿಗೆ ಊಟವನ್ನು ಕೊಡುವಾಗ நீதிமானின் உயிர்த்தெழுதல் உங்களுக்கு பதில் செய்யப்படும்.
ನೀತಿವಂತನ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನ ನಿಮಗೆ ಉತ್ತರ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. நியாய தீர்ப்புல சிங்காசனத்துல ராஜாவாக இயேசு உட்கார்ந்திருக்கிறாரு. ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನಲ್ಲಿ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ರಾಜ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೂತಿದ್ದಾರೆ. அவர் வலது புறத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, ಅವರು ಬಲಗಡೆಯಲ್ಲಿರುವವರನ್ನ ನೋಡ್ಕೊಂಡು ಹೇಳ್ತಾರೆ, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ಬನ್ನಿ ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರೇ, ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವಾಧೀನಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. பசியோட இருந்தேன், ನಾನು ಹಸಿವಿನಿಂದ ಇದ್ದೆ, எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. ನನಗೆ ಊಟವನ್ನು ಕೊಟ್ರಿ. நான் தாகத்தோட இருந்தேன், ನಾನು ದಾಹವಾಗಿದ್ದೆ, எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. ನನಗೆ ನೀರನ್ನು ಕೊಟ್ರಿ. நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. ನಾನು ವಸ್ತ್ರ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೆ, ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಟ್ರಿ. நான் வியாதியா இருந்தேன், என்ன வந்து விசாரிக்க வந்தீங்க. நான் சிறையில இருந்தேன், என்ன வந்து பார்க்க வந்தீங்க. ನಾನು ರೋಗದಿಂದಿದ್ದೆ, ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸಲು ಬಂದ್ರಿ. ನಾನು ಸೆರೆಯಲ್ಲಿದ್ದೆ, ನನ್ನ ಬಂದು ನೋಡಕ್ ಬಂದ್ರಿ. ஆண்டவர், நாங்கலாம் எப்ப இதெல்லாம் செஞ்சோம்? ದೇವರೇ, ನಾವೆಲ್ಲ ಯಾವಾಗ ಇದನ್ನ ಮಾಡಿದ್ವಿ? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ಆಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, சின்னஞ்சிறியவர்களாக இவர்களுக்கு நீங்கள் எவைகளை செய்தீர்களோ அவைகளை எனக்கே செய்தீர்கள். ನೀವು ಚಿಕ್ಕವರಾಗಿ ಕುಗ್ಗಿದವರಿಗೆ ಬಡವರಿಗೆ ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದಿರೋ ಅದು ನನಗೆ ನೀವು ಮಾಡಿದ್ದೀರಿ. பசியா இருக்கிறவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கீங்களா? நீங்க இயேசுவுக்கு சாப்பாடு போறீங்கன்னு அர்த்தம். ನೀವು ಹಸಿವಿನಿಂದ ಇರುವವರಿಗೆ ನೀವು ಊಟ ಕೊಡ್ತೀರಾ, ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಊಟ ಕೊಡ್ತೀರಾ ಅಂತ ಅರ್ಥ. ட்ரெஸ் இல்லாம இருக்கவங்களுக்கு நீங்க ட்ரெஸ் கொடுக்குறீங்களா? நீங்க இயேசுவுக்கே கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ನೀವು ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ ಇರುವವರಿಗೆ ನೀವು ಬಟ್ಟೆಯನ್ನು ಕೊಡ್ತೀರಾ, ನೀವು ಅದನ್ನು ಯೇಸುವಿಗೆ ಕೊಡ್ತೀರಾ ಅಂತ ಅರ್ಥ. வியாதியா இருக்கிறவங்கள போய் நீங்க விசாரிக்கிறீங்களா? ರೋಗದಿಂದ ಇರುವವರನ್ನು ನೀವು ಹೋಗಿ ವಿಚಾರಿಸುತ್ತೀರಾ? அது இயேசுவுக்கே கைமாறு செய்யக்கூடிய காரியமாக இருக்குது. ಅದು ಯೇಸುವಿಗೆ ನೀವು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ ನೋಡಿ. ஹalleluya, 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 ஹalleluya. ஏமேனா. நன்மை செய்யும் பொழுது, ಅದರಿಂದ ನಾವು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಾಗ, தான தர்மங்கள் செய்யும் பொழுது, ನಾವು ದಾನ ಧರ್ಮಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ, ஏழைகளுக்கு வாரி கொடுக்கும் பொழுது, ನಾವು ಬಡವರಿಗಾಗಿ ನಾವು ಕೊಡುವಾಗ, கர்த்தர் பொருளாதாரத்திலே ஒரு சம்பூர்ணமான சகலத்திலும் சம்பூர்ணம் என்ற நிலையை நமக்கு கொடுக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ವಸ್ತು ಪ್ರಕಾರವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ ನೋಡಿ. அடுத்து நாம் தேவனை அறிகிற அறிவை அடையும் பொழுது, ಮತ್ತೆ ನಾವು ದೇವರನ್ನು ಅರಿಯುವ ಅರಿವಿನಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಯುವಾಗ, நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை பெருக ஆரம்பிக்கின்றது. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೃಪೆ ಹೆಚ್ಚಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. எடுத்து வாசிங்க. ಓದೋಣ. 2 பேதுரு 2 ಪೇತ್ರನು 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனம். 2ನೇ ವಾಕ್ಯ. 2 பேதுரு 1:2. 2 ಪೇತ್ರನು 1:2ನೇ ವಾಕ್ಯ. தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஹalleluya, ஹalleluya. பிதாவாகிய தேவனையும் ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನು, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது, ಅರಿಯುವ ಜ್ಞಾನವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಲೇ ಇರುವಾಗ, கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருக ஆரம்பிக்கின்றது. ಕೃಪೆಯು ಶಾಂತಿಯು ನಮಗೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. எனவே தேவனுடைய வேத வசனங்களை தொடர்ந்து வாசிப்பதிலும், ಆದ್ದರಿಂದ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದುವುದರಲ್ಲಿಯೂ தியானிப்பதிலும் ಧ್ಯಾನಿಸುವುದರಲ್ಲಿಯೂ நாம் அதிக ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும். ನಾವು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ, அவ்வளவுதான், அப்படிலாம் கிடையாது. ಅಷ್ಟೇ, ಆ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையிலே நாம் தியானமாக இருக்க வேண்டும், வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ಅನುದಿನವೂ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನವಾಗಿರ್ಬೇಕು, ಅದನ್ನ ಹೋಗ್ತಿರ್ಬೇಕು அப்ப ನೋಡಿ. என்ன நடக்குது? ಹಾಗೇನ್ ನಡೀತದೆ? தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருக ஆரம்பிக்கின்றது. ದೇವರ ಕೃಪೆಯು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. ಒಂದು ಅಣ್ಣ ತಮ್ಮ ಇಬ್ರು ಇದ್ದಾರೆ. 2 பேரும் ஒரே காலேஜ்ல ஒரே டிகிரி படிக்கிறாங்க. ಇಬ್ಬರು ಒಂದೇ ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಒಂದೇ ಡಿಗ್ರಿ ಹೋಗ್ತಾರೆ. ஒரே கம்பெனில ஒரே வேலையில சேர்றாங்க. ಒಂದೇ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಒಂದೇ ಕೆಲಸದಲ್ಲಿ ಸೇರುತ್ತಾರೆ. அண்ணன் என்ன பண்றாரு? ಅಣ್ಣನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? படிச்சதோட சரி, ಓದಿದಷ್ಟೇ ಸರಿ, அவர் வேலை, ಅವರ ಕೆಲಸ, வீடு, ಮನೆ, அவ்வளவுதான். அது தவிர அவருக்கு வேற எதுவும் கிடையாது. ಅಷ್ಟೇ, ಬೇರೆ ಅದಕ್ಕಿಂತ ಬೇರೆ ಏನಿಲ್ಲ. ஆனா தம்பி என்ன பண்றாரு? ಆದ್ರೆ ತಮ್ಮ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அந்த அந்த கம்பெனில புதிய புதிய காரியங்களை கத்துக்கொள்ள ஆரம்பிக்கின்றார். ಆದ್ರೆ ಆ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಹೊಸ ಹೊಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. அந்த தொழில் சம்பந்தமான புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ಆ ಒಂದು ಕೆಲಸ ಕಾರ್ಯವಾದಂತ ಸಂಬಂಧವಾಗಿರುವ ಒಂದು ಪುಸ್ತಕಗಳನ್ನೆಲ್ಲ ಓದಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு நாளுக்கு நாள். ತನ್ನನ್ನು ತಾನು ದಿನನಿತ್ಯ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದ್ಮೇಲೆ ನೋಡಿದ್ರೆ தம்பி பெரிய ப்ரமோஷன்ல இருக்காரு. ತಮ್ಮ ದೊಡ್ಡ ಪ್ರಮೋಷನ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அண்ணன் இருக்கிற இடத்துல இருக்காரு. ಅಣ್ಣ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ஏன்? ಏಕೆ? அவர் நாளுக்கு நாள் ಅವರು ದಿನಕ್ಕೆ ದಿನ அறிகிற அறிவை ಅರಿಯುವ ಅರಿವನ್ನು விருத்தி அடைய செய்து கொண்டே இருந்தார். அப்படியே போயிட்டே இருந்தார். ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸುತ್ತಲೇ ಇದ್ರು ನೋಡಿ. அதனால என்ன பண்றாரு? ಅದರಿಂದ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? உயர்வை நோக்கி போயிட்டாரு. ಉನ್ನತಕ್ಕೆ ಹೋದರು. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಿ, தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டீங்க, ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியா மாறிட்டீங்க. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಪ್ರಜೆಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. இப்படி இருக்க கூடாது பாருங்க. ಹೀಗೆ ಇರಬಾರ್ದು ನೋಡಿ. அப்படியே நாளை போய்கிட்டே இருக்கணும். மேன்மைக்கு மேல் மேன்மை, மேன்மைக்கு மேல் மேன்மை, மேன்மைக்கு மேல் ಅಭಿವೃದ್ಧಿ மேன்மை. ಆಗ್ತಲೇ ಹೋಗ್ಬೇಕು. ನೀವು ಮೇಲೆ 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 ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ತಲೇ ಇರ್ಬೇಕು. ಅದಕ್ಕೆ என்ன செய்ய
வேண்டும்? ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ಧ್ಯಾನಿಸುತ್ತಲೇ ಇರಬೇಕು. தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். ದೇವರನ್ನು ಅರಿಯುವ ಅರಿವಿನಲ್ಲಿ ನೀವು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುತ್ತಲೇ ಇರಬೇಕು. தேவனை அறிகின்ற அறிவு என்றால் ದೇವರನ್ನು ಅರಿಯುವ ಜ್ಞಾನವು ಅಂತ ಹೇಳುವುದಾದರೆ சத்தியத்தை அறிகின்ற அறிவு. ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯುವಂತ ಜ್ಞಾನವು. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சத்தியத்தை நாம் அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைந்து கொண்டே சென்றோம் என்றால் ಸತ್ಯವನ್ನು ಅರಿಯುವಂತ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ನಾವು ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ತಲೇ ಇರುವುದಾದರೆ கர்த்தர் நமக்கு அளவில்லாத கிருபைகளை அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். ದೇವರು ನಮಗೆ ಅಳತೆಯಿಲ್ಲದಷ್ಟಾದ ಕೃಪೆಗಳನ್ನು ಬಾಚಿ ಕೊಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. நாம் மேன்மைக்கு மேல் மேன்மை அடைந்து கொண்டே சென்றோம். ನಾವು ಅಭಿವೃದ್ಧಿ ಮೇಲೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುತ್ತಲೇ ಇರುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அடுத்து ಮತ್ತೆ கர்த்தரை நாம் சார்ந்து அவரை நம்பி வாழும் பொழுது தேவன் கிருபைகளை அள்ளி கொடுக்கின்றார். ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಸೇರಿ ನಾವು ಅವರನ್ನು ನಂಬಿ ಬಾಳುವಾಗ ನಮಗೆ ದೇವರು ಕೃಪೆಗಳನ್ನು ಬಾಚಿ ಕೊಡುವರು. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿಯೂ நாம் கர்த்தரை சார்ந்து ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಸೇರಿ அவரையே நம்பி இருக்கும் பொழுது ಅವರನ್ನೇ ನಾವು ನಂಬಿ ಇರುವಾಗ அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது ಅವರನ್ನು ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದಿರುವ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಇರುವಾಗ அவரை நம்முடைய நம்பிக்கையின் நங்கூரமாக கொண்டிருக்கும் பொழுது ಅವರನ್ನು ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನಾಗಿಟ್ಟಿರುವಾಗ அவரை நம்முடைய மகிமையின் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது ಅವರು ನಮ್ಮ ಮಹಿಮೆಯ ನಂಬಿಕೆಯಾಗಿ ನಾವು ಇಟ್ಟಿರುವಾಗ கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. ಕರ್ತನ ಕೃಪೆಯು ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. வாசியுங்கள் சங்கீதம் 32:10. ಕೀರ್ತನೆಗಳು 32:10. சங்கீதம் 32 ಕೀರ್ತನೆಗಳು 32:10. துன்மார்க்கனுக்கோ அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவரையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ದುಷ್ಟರಿಗೆ ಅನೇಕ ಕಷ್ಟ ನಷ್ಟಗಳು ಉಂಟಾಗುವು, ಆದರೆ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಟ್ಟವರನ್ನು ಆತನ ಕೃಪೆಯು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವುದು. ஹalleluya. 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 கர்த்தரை நம்பி இருக்கின்றவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಟ್ಟಿರುವವರನ್ನು ಕೃಪೆಯು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವುದು. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும் பாருங்க. ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಟ್ಟಿರಬೇಕು ನೋಡಿ. கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கின்றார். ಕರ್ತನು ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் எனக்குள்ளே இருக்கின்றார். ಕರ್ತನು ನನ್ನೊಳಗಿದ್ದಾರೆ. ஆமென். ஆமென். இந்த உணர்வு என்னைக்குமே நமக்குள்ள இருக்கணும் ಈ பாருங்க. ಒಂದು ಸ್ಪರ್ಶ ನಮ್ಗೆ ಯಾವಾಗಲೂ ಇರಬೇಕು ನೋಡಿ. உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை பார்க்க கூடாது. ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡಬಾರದು. மத்தவங்களுக்கு நடக்கிற காரியங்களை குறித்து கலங்க கூடாது. ಬೇರೆಯವರಿಗೆ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ ನಾವು ಗಲಿಬಿಲಿಯಾಗಬಾರದು. கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கின்றார். ಕರ್ತನು ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ. அவர் எனக்குள்ளே இருக்கின்றார். ಅವರು ನನ್ನೊಳಗಿದ್ದಾರೆ. எனவே என்னை கிருபை சூழ்ந்து கொள்ளும். ಆದ್ದರಿಂದ ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. வியாதி சூழ்ந்து கொள்ளாது. ರೋಗ ಆವರಿಸಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. பலவீனம் சூழ்ந்து கொள்ளாது. ಬಲಹೀನ ಆವರಿಸಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. கொரோனா சூழ்ந்து கொள்ளாது. ಕೊರೋನಾ ಆವರಿಸಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. கர்த்தருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். ಕರ್ತನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அவர் என்னுடைய மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கின்றார். ಅವರು ನನ್ನ ಮಹಿಮೆಯ ನಂಬಿಕೆಯಾಗಿ ನನ್ನೊಳಗಿದ್ದಾರೆ. இந்த உணர்வு இருக்கணும் பாருங்க நமக்குள்ள. ಈ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಇರಬೇಕು ನೋಡಿ ನಮ್ಮಲ್ಲಿ. ஹalleluya. ஹalleluya. ரோட்ல அப்படியே சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கீங்க. ನೀವು ದಾರಿಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ನಡೆದು ಹೋಗ್ತಿದ್ದೀರಿ. யாருமே உங்களை கண்டுக்கிற மாட்டாங்க. ಯಾರು ನಿಮ್ಮನ್ನ ಕಂಡ್ಕೊಳ್ತಿಲ್ಲ. ஒரு சில பேர் உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. ಕೆಲವರು ನೋಡಿ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಗುರಾಯಿಸ್ತಾರೆ. நீ சாதாரணமா போயிட்டு இருக்கீங்க. ನೀವು ಸುಮ್ಮನೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಹೋಗ್ತಿರ್ತೀರಿ. ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ಒಂದು ಪೊಲಿಟಿಕಲ್ ಲೀಡರ್, ஒரு எம்பி ಒಂದು ಎಂಪಿ வர்றாரு. ಬರ್ತಾರೆ. உங்க தோள் மேல கையை போட்டு அப்படியே உங்க கூட நடந்து வர்றாரு. ನಿಮ್ಮ ಹೆಗಲ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕಿ ಹಾಗೆ ನಡೆದು ಬರುತ್ತಾರೆ. அப்ப என்ன நடக்கும்? ಹಾಗೇನ್ ನಡೀತದೆ? எல்லாரும் உங்களை சூழ்ந்துருவாங்க பாருங்க. ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಆವರಿಸಿಕೊಳ್ತಾರೆ ನೋಡಿ. எல்லாரும் உங்களை சூழ்ந்துருவாங்க. ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உங்களை பார்த்து முறைச்சவங்க ஐயா வணக்கம். ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಗುರಾಯಿಸಿದವರಲ್ಲ ಅಯ್ಯ ನಮಸ್ಕಾರ ಅಯ್ಯ. எம்பிக்கு ஒரு வேண்டியப்பட்டவர். ಓ ಇವ್ರು ಎಂಪಿಗೆ ಬೇಕಾದವರು. இப்படிதான் பாருங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ನೋಡಿ. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூடவே இருக்கின்றார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ. நீங்க சாதாரண ஆளு கிடையாது. ನೀವು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. மகிமையின் நம்பிக்கையாக அவர் உங்களோடு கூடவே இருக்கின்றார். ಮಹಿಮೆಯ ನಂಬಿಕೆಯಾಗಿ ಅವರು ನಿಮ್ಮಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பாருங்க. ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ ನೋಡಿ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அடுத்து நாம் அநேகரோடு சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது கிருபை சூழ்ந்து கொள்கின்றது. ಮತ್ತೆ ನೋಡಿ ನಾವು ಅನೇಕರೊಂದಿಗೆ ಸೇರಿ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವಾಗ ಆತನ ಕೃಪೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. நாம் குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது, ನಾವು ಕುಟುಂಬವಾಗಿ ಸೇರಿ ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸುವಾಗ, நாம் சபையாக சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, ನಾವು ಸಭೆಯಾಗಿ ಕೂಡಿ ಕರ್ತನನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವಾಗ, நாம் வேலை செய்கிற இடங்களில் நாம் உடன் ஊழியர்களோடு சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, ನಾವು ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವಾಗ என்ன நடக்குது? ಏನ್ ನಡೀತದೆ? கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள ಆತನ ஆரம்பிக்கிறது. ಕೃಪೆಯು ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ.
செய்யற இடத்துல கிருபை பெருக ஆரம்பிக்குது. ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಕೃಪೆ ಹೆಚ್ಚಾಗಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. நீங்க குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, ನೀವು ಕುಟುಂಬವಾಗಿ ಸೇರಿ ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ குடும்பத்திலே கிருபைகள் பெருக ನಿಮ್ಮ ஆரம்பிக்கின்றது. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೃಪೆಗಳು ಹೆಚ್ಚಾಗಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. சமாதானம் சந்தோஷம் உண்டாகின்றது. ಸಮಾಧಾನ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. சண்டை சச்சரவுகள் நீங்குகின்றது. ಜಗಳಗಳೆಲ್ಲ ನೀಗುತ್ತದೆ. பிரிவினைகள் ஓடி போகின்றது. ಆ ಬೇಡಿಕೆ ಎಲ್ಲ ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ. பிளவுகள் எல்லாம் ஒட்ட வைக்கப்படுகின்றது. ಸಮಾಧಾನವಾಗುತ್ತದೆ. குடும்பமா சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும் பாருங்க. ಆಗ ಕುಟುಂಬವಾಗಿ ಸೇರಿ ಕರ್ತನನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬೇಕು ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனம். 15ನೇ ವಾಕ್ಯ. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ. ದೇವರು ಅತಿ ಪ್ರತಿರೂಪವಾಗಿ ಇರುವ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಭಾವವನ್ನು ತೋರಿಸುವ ಸುವಾರ್ತೆಯ ಪ್ರಕಾಶವು ಉದಯವಾಗಬಾರದೆಂದು. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். 4:15 தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கின்றது. இப்ப கிருபை எப்படி பெருகுது? ಕೃಪೆ ಹೇಗೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ? அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகுகின்றது. சபைக்குள்ள ஆராதிக்கிறோம் பாருங்க. ಅನೇಕರ ಸ್ತೋತ್ರದಿಂದ ಕೃಪೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ ನೋಡಿ. ಸಭೆಯಲ್ಲಿ ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತಾ சபையில் என்ன உண்டாகுது? ಸಭೆಯಲ್ಲಿ ಏನು ಉಂಟಾಗುತ್ತದೆ? கிருபை பெருகிக் கொண்டே இருக்கின்றது. ಕೃಪೆ ಹೆಚ್ಚಾಗ್ತಲೇ ಇದೆ. வீட்டிலே நீங்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் ஒண்ணா சேர்ந்து அநேகரோட சேர்ந்து நீங்க ஆராதிக்க ஸ்தோத்திரிக்க, ಮನೆಯಲ್ಲಿ ನೀವು ಕುಟುಂಬವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತಾ ಅವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಿರುವಾಗ குடும்பத்துல கிருபை பெருக ஆரம்பிக்கும் பாருங்க. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೃಪೆ ಹೆಚ್ಚಾಗಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ ನೋಡಿ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர் மத்தியிலே நான் இருப்பேன். 2-3 ಜನ ಇಲ್ಲಿ ನನ್ನ ನಾಮದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕೂಡಿದ್ದಾರೋ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಇರುತ್ತೇನೆ. அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்றவர். ಆಮೆನ್. ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಸ್ತುತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವವರು. நீங்க துதிச்சிட்டே இருந்தீங்கன்னா அவர் உங்க மத்தியில வந்து உட்கார்ந்துருவாரு. ನೀವು ಸ್ತುತಿಸುತ್ತಲೇ ಇರುವುದಾದರೆ ಅವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ಕೂತ್ಕೊಳ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நீங்க குடும்பத்துல ஒண்ணா சேர்ந்து ஸ்தோத்திரிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவர் உங்க மத்தியில வந்துருவாரு. ನೀವು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತಿರುವುದಾದರೆ ಅವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. மத்தியிலே வந்து உங்களுக்குள்ளே உங்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்வார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ನಿಮ್ಮಲ್ಲೇ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அடுத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது, ಮತ್ತೆ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ನಾವು ಸಂದೇಶವನ್ನು ಸಾರುವಾಗ, இயேசு கிறிஸ்துவை குறித்த பிரசங்கத்தின் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ನಾವು ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಾಗ தேவன் பூரண கிருபைகளை அளிக்கின்றார். ದೇವರು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಕೃಪೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸುತ್ತಾರೆ. கடைசியாக வாசிப்போம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் ಕಡೆಯದಾಗಿ ಓದೋಣ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 33வது வசனம். 33ನೇ ವಾಕ್ಯ. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 33வது வசனம். 33ನೇ ವಾಕ್ಯ. ಮತ್ತು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಜೀವಿತನಾಗಿ ಎದ್ದು ಬಂದಾತನೆಂಬುದಕ್ಕೆ ಅಪೊಸ್ತಲರು ಬಹು ಬಲವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವವರಾದರು. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஹalleluya. ஹalleluya. அவர்கள் எல்லோர் மேலும் ஹalleluya. பிரசங்கித்தவர் மீது மாத்திரம் கிடையாது, ಸಂದೇಶ ಸಾರಿದವರ ಮೇಲೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, பிரசங்கத்தை கேட்டவர்கள் மீதும். ಆ ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳಿದ ಎಲ್ಲರ ಮೇಲೆಯೂ. நான் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ಈಗ ನಾನು ಯೇಸುವ ಕುರಿತಾಗಿ ಸಂದೇಶ ಸಾರುತ್ತಿದ್ದೇನೆ. என் மீதும் பூரண கிருபைகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ನನ್ನ ಮೇಲೆ ಪೂರ್ಣವಾದ ಕೃಪೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತಿದೆ. கேட்கின்ற உங்கள் மீதும் பூரண கிருபைகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ಕೇಳುತ್ತಿರುವ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪೂರ್ಣವಾದ ಕೃಪೆಯು ಕೊಡಲ್ಪಡುತ್ತಿದೆ. ஹalleluya. ஹalleluya. சுவிசேஷம் அறிவிக்கணும் பாருங்க. ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾವು ಸಾರಬೇಕು ನೋಡಿ. சுவிசேஷம் அறிவிப்பது, ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದು இயேசுவினுடைய கட்டளை. இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை பாருங்க. ಯೇಸು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದ ಆಜ್ಞೆ ನೋಡಿ. சுவிசேஷம் அறிவிப்பது ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದು நம் மீது விழுந்த கடமை. ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಂತ ಕರ್ತವ್ಯ. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி என்று வேதம் சொல்கிறது. ಸಮಯ ಇದ್ದರೂ ಇಲ್ಲ ಅಂದ್ರೂ ಸರಿ, ನೀವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது, ನೀವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳುವಾಗ, இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தியை நீங்கள் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಬೇರೆಯವರೊಂದಿಗೆ ನೀವು ಹಂಚಿಕೊಳ್ಳುವಾಗ, தேவன் உங்களுக்கு பூரண கிருபையை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ದೇವರು ನಿಮಗೆ ಪೂರ್ಣವಾದ ಕೃಪೆಯನ್ನು ಬಾಚಿ ಕೊಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. ஆமென்.
ஆமென். ஹalleluya ஹalleluya. ஹalleluya. ரட்சிக்கப்பட்டதற்கு தேவன் நமக்கு என்ன கொடுத்தாரு? கிருபை கொடுத்தாரு. ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಕ್ಕೆ ದೇವರು ಏನು ಕೊಟ್ಟರು? ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கும் தேவன் நமக்கு கிருபைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். ಬೇರೆಯವರನ್ನು ನಾವು ರಕ್ಷಣೆ ಒಳಗೆ ನಡೆಸುವುದಕ್ಕೂ ದೇವರು ನಮಗೆ ಕೃಪೆ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் ನಾವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೂ மற்றவர்கள் நம் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் ಬೇರೆಯವರು ನಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವುದಕ್ಕೂ மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் ಬೇರೆಯವರಿಗೆ ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೂ அவசியம் கிருபை. ಅವಶ್ಯಕ ಕೃಪೆ, பரிபூர்ண கிருபை நமக்கு கொடுத்துட்டாரு. ಪರಿಪೂರ್ಣವಾದ ಕೃಪೆ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கிருபைக்கு மேல் கிருபை நாம் அடைந்து விட்டோம். ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ಹೊಂದಿದ್ದೇವೆ. அந்த கிருபையிலே நாம் வளர வேண்டும். ಆ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಯಬೇಕು. அந்த கிருபையிலே நாம் பெருக வேண்டும். ಆ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಾವು ಹೆಚ್ಚಬೇಕು. அந்த கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். ಆ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಾವು ಬಲಗೊಳ್ಳಬೇಕು. அந்த கிருபையிலே நாம் ஸ்திரப்பட வேண்டும். ಆ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಾವು ಸ್ಥಿರಪಡಬೇಕು. இவ்விதமாக நாம் செய்யும் பொழுது ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಮಾಡುವಾಗ நாம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். ನಾವು ಅನೇಕರಿಗೂ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த சொன்ன ஆலோசனைகளை நீங்கள் அப்படியே கேட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ಹೇಳಿದಂತದನ್ನೆಲ್ಲ ಹಾಗೆ ಕೇಳ್ಕೊಂಡು ಬಿಟ್ಬಿಡಬೇಡಿ. அனுதினமும் கடைபிடிக்க ஆரம்பிங்க. ಅನುದಿನವೂ ಅದನ್ನು ನೀವು ಕಡೆಹಿಡಿಯಲು ಪ್ರಾರಂಭಿಸಿ. தேவன் அதிகமாக கிருபைகளை அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறார். ದೇವರು ಅಧಿಕವಾದ ಕೃಪೆಗಳನ್ನು ನಿಮಗೆ ಬಾಚಿಕೊಡಲು ತಯಾರಾಗಿದ್ದಾರೆ. அதை பெருக செய்வதற்கான வழிகளையும் இன்று நமக்கு அவர் போதித்து விட்டார். ಅದನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವಂತಹ ಮಾರ್ಗವನ್ನು ಇವತ್ತು ನಮಗೆ ಬೋಧಿಸಿದ್ದಾರೆ. நம்ம வேலை என்ன? ಈಗ ನಮ್ಮ ಕೆಲಸ ಏನು? வார்த்தையின்படி நடந்து ವಾಕ್ಯದಂತೆ ನಾವು ನಡೆದು சத்தியத்தின் வழியில் நடந்து ಸತ್ಯದಂತೆ ನಾವು ನಡೆದು பெற்றுக்கொண்ட கிருபைகளை பெருக செய்ய வேண்டும். ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಕೃಪೆಗಳನ್ನು ನಾವು ಹೆಚ್ಚಳಪಡಿಸಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கண்களை மூடுவோம். ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚೋಣ, ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பரலோகத்தின் தகப்பனே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை கனம் பண்ணுகின்றோம். இந்த காலை வேளையிலே கூட கர்த்தாவே, உம்முடைய புதிதான கிருபைகளினாலே எங்களை நிறைத்துக் கொண்டிருக்கின்றீர். அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறதற்கான கிருபைகளை அணிந்தின பலனை நீ தந்து கொண்டிருக்கின்றீர். திருப்தியாக்கக்கூடிய கிருபைகளை நீ கொடுத்து கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை கனம் பண்ணுகின்றோம். கர்த்தாவே, தேவனே, இந்த கேட்ட சத்தியங்களிலே மக்கள் நடப்பதற்கு தேவையான பலனையும் கிருபைகளையும் நீர் அள்ளி தருவீராக கர்த்தாவே. தேவனே, அதிகமான கிருபைகளை அள்ளி கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சத்திய ஆவியானவர் தாமே இந்த கேட்ட சத்தியத்தின் வழியிலே மக்களை நடத்துவீராக கர்த்தாவே. கேட்டுக்கொண்ட இந்த சத்தியங்களின்படி இவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளத்தக்கதான கிருபைகளையும் பலங்களையும் நீர் தருவீராக கர்த்தாவே. கிருபை இவருடைய வாழ்க்கையிலே பெருகட்டும் கர்த்தாவே. கிருபையிலே இவர்கள் பலப்படட்டும் கர்த்தாவே. கிருபையிலே இன்னும் அதிகமாக விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. கிருபையிலே இன்னும் ஸ்திரப்படட்டும் கர்த்தாவே. இவர்கள் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் கிடையாது, இவர்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதோடு மாத்திரம் கிடையாது, இவர்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இவர்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு தேவையான கிருபைகளை நீர் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றீர்கள். அதற்கு ஏற்ற வழியிலே அவர்களை நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அவ்விதமாக நீ செய்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் என் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். ஹalleluya. 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 எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? ஹalleluya. நம்ம எல்லாரும் இடத்துல நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ